T20 உலகக்கோப்பை 2026 இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்தை தோற்கடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியா T20 உலகக்கோப்பையில் 3வது கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையை பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன்கள் குவித்து அபாரமான ஸ்கோரை பதிவு செய்தது. இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் வெறும் 46 பந்துகளில் 8 சிக்சர்கள் மற்றும் 5 பவுண்டரிகளுடன் 89 ரன்கள் விளாசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அபிஷேக் சர்மா 21 பந்துகளில் 6 சிக்சர் மற்றும் 3 சிக்சருடன் 52 ரன்கள் அடித்து அதிரடியாக விளையாடினார். இஷான் கிஷன் 25 பந்துகளில் 4 பவுண்டரி மற்றும் 4 சிக்சர்களுடன் 54 ரன்கள் சேர்த்தார். இறுதியில் சிவம் டுபே வெறும் 8 பந்துகளில் 3 பவுண்டரி மற்றும் 2 சிக்சர்களுடன் 26 ரன்கள் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை மலை போல் உயர்த்தினார். பின்னர் 256 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய நியூசிலாந்து அணி 19 ஓவர்களில் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 96 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அந்த அணியின் தொடக்க வீரர் டிம் ஷெப்பர்ட் 26 பந்துகளில் 5 சிக்சர் மற்றும் 2 பவுண்டரியுடன் 52 ரன்கள் எடுத்தார். அரையிறுதியில் சதம் விளாசிய ஃபின் ஆலன் இந்த போட்டியில் வெறும் 9 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். கேப்டன் மிட்செல் சாண்ட்னர் 43 ரன்கள் எடுத்தாலும் மற்ற வீரர்கள் பெரிதாக தாக்கம் செலுத்தவில்லை. இந்திய அணியின் பந்துவீச்சில் ஜஸ்பிரித் பும்ரா அபாரமாக பந்து வீசி 4 ஓவர்களில் 15 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். அக்சர் படேல் 3 ஓவர்களில் 27 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மேலும் தொடர்ந்து 2 T20 உலகக்கோப்பைகளை வென்ற முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா பெற்றுள்ளது. உலகக்கோப்பையை நடத்திய நாடு இதுவரை கோப்பையை வென்றதில்லை என்ற மோசமான சாதனையையும் இந்தியா முறியடித்துள்ளது. இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கைப்பற்றியதற்கு நாடு முழுவதும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. அதே நேரத்தில் பலமுறை அரையிறுதி, இம்முறை ஃபைனல் வந்தும் கோப்பையை வெல்ல முடியாத நியூசிலாந்து அணியின் சோகக்கதை மீண்டும் தொடர்கிறது.